இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெனு இருக்கும். மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் உடனே எக்ஸாம் டேஷ்போர்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4வது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் சொல்லியிருக்கும். இதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட்டா பற்றி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். மேலே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ, பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போஸ்ட்டுடைய நேம் கொடுத்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஏஓக்கான போஸ்ட்டில் உங்களுடைய ஓவரால் ரேங்க்கான கம்யூனல் ரேங்க்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைப்பிஸ்ட் வந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து போஸ்ட்டுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இல்லை பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.